ஹலோ கைஸ், ஐம் மருண். இந்தியாவில் இப்போ ரீசெண்டாக ஆல்கி ட்ரீயை வச்சிருக்காங்க. இந்த ஆல்கி ட்ரீ மண்ணில் வளரக்கூடிய மரம் கிடையாது. சோலார் எனர்ஜி, சூரிய ஆற்றல் மூலம் இயங்கக்கூடிய ஏர் பியூரிஃபிகேஷன் மிஷின் தான் இந்த ஆல்கி ட்ரீ. இந்த ஆல்கி ட்ரீ 25 மரங்களின் பவர். இந்த ஆல்கி ட்ரீயை இந்தியாவில் எந்த இடத்துல வச்சிருக்காங்க, எந்த கம்பெனி இந்த ஆல்கி ட்ரீயை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்க டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்தியாவில் உள்ள மத்திய பிரதேஷ் ஸ்டேட்டில் போபால் சிட்டியில் இந்த ஆல்கி ட்ரீயை மஷ்ரூம் வேர்ல்டு கம்பெனியோட ரிசர்ச்சர்ஸ் மற்றும் இன்ஜினியர்ஸ் வச்சிருக்காங்க. சூரிய ஆற்றல், சோலார் எனர்ஜி மூலம் இயங்கக்கூடிய ஏர் பியூரிஃபிகேஷன் மிஷின் தான் இந்த ஆல்கி ட்ரீ. சூரிய ஆற்றல், சோலார் எனர்ஜி மூலம் இயங்கக்கூடிய இந்த ஆல்கி ட்ரீ மிஷின் கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ணி நம்ம சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுது. அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆல்கி ட்ரீ வெர்டிக்கல் பயோ இன்ஜினியரிங் ஸ்ட்ரக்சர். இந்த ஆல்கி ட்ரீக்குள்ள பாக்ஸ் போன்ற ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த பாக்ஸ் போன்ற ஸ்ட்ரக்சருக்குள்ள தண்ணீர் மற்றும் கோடிக்கணக்கான மைக்ரோ ஆல்கி நிரப்பப்பட்டிருக்கும். போபால் சிட்டியில் உள்ள வெஹிக்கிளோட ஸ்மோக் மற்றும் பொல்யூட்டட் ஏரை இந்த ஆல்கி ட்ரீ அப்சர்வ் பண்ணும். இந்த மிஷினுக்குள்ள இருக்கக்கூடிய பாசிகள் ஆல்கி போட்டோ சிந்தசிஸ் மூலம் காற்றில் உள்ள டாக்ஸிக் கார்பன் டை ஆக்சைடை உணவாக உட்கொள்ளுது. பிறகு நம்ம சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜனை இது ப்ரொடியூஸ் பண்ணுது, ஜென்ரேட் பண்ணுது. வருடத்திற்கு 1.5 டன் கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ணுது. 1 டன் ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுது, ஜென்ரேட் பண்ணுது. ஆல்கி ட்ரீ 25 மரங்கள் எந்த அளவு காற்றை சுத்தப்படுத்துமோ அந்த அளவு காற்றை இந்த ஆல்கி ட்ரீ சுத்தப்படுத்துது. இதுதான் 25 மரங்களின் பவர் அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் மற்றும் ரிசர்ச்சர்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. சோலார் எனர்ஜி, சோலார் பவர் மூலம் இயங்கக்கூடிய இந்த ஆல்கி ட்ரீ போபால் சிட்டியில் பொல்யூட்டட் ஏரை பியூரிஃபை ஆக்குது. இந்த மாதிரி அப்டேட்டை நீங்க பார்க்கணும், மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனல் அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கவுண்ட் பண்ணுங்க. See you.